வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? விபூஷன். விபூஷன். பாட்டு கற்றுட்ருக்கீங்களா? இல்லை, ஜஸ்ட் கேட்டு பாடுறேன், பட் நாட் கர்நாடிக் ட்ரெயின். ஓகே, ஸோ யூ ஆர் சிங்கிங் அவுட் ஆஃப் பேஷன். எத்தனை வருஷமாக பாடிட்டுருக்கீங்க? மேடையில் பாடுறீங்களா? கவர்ஸ் பாடியிருக்கேன், கொஞ்சம் கண்டினியூஸாக பாடிட்டுருக்கேன் சின்னதுலேருந்து. பட் கிளாஸ் அப்படி போனது சான்ஸ் கிடைச்சது இல்லை. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? காதல் வந்தால் சொல்லி எனக்கு அந்த மூவி இயற்கை. இயற்கை. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன். சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடநீர் வட்டம் கூடுதடி. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். உயிரை தவிர சொந்தமில்லையே, காதலிக்கு முன்பு இந்த உலகே எந்த சொந்தமானதே காண வந்த பின்பு. சாவை அழைத்து கடிதம் போட்டேன், காதலிக்கு முன்பு ஒரு சாவை புதைக்க சக்தி கேட்கிறேன். காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலலை உறங்கவே இல்லை. உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை. கடல் துயில் கொள்வதும் நிலா குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் சொல்லி உள்ளதடி. உன்னிறக்கம்தான் என் உயிரை கொள்ளுதடி கொள்ளுதடி. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். என் கண்ணில்
தொடங்கவே இல்லை, அதுக்குள் அது முடிவதா? விளங்கவே இல்லை, நான் கரையாவதோ இல்லை நுரையாவதோ வளர்பிறையாவதோ சொல்லில் உள்ளதடி. உன்னிறக்கம்தான் என் உயிரை கொள்ளுதடி கொள்ளுதடி. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, சொல்லி அனுப்பு, சொல்லி அனுப்பு. தேங்க்யூ. விபூஷ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் வாய்ஸ், அதில் ஒரு இன்னசென்ஸ் அண்ட் ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்குது இன் யூர் வாய்ஸ். தட் இஸ் அ வெரி பிக் ப்ளஸ். எந்த பாட் பண்ணாலும் யூ கெட் இன் டு தட் சாங் பை டிஃபால்ட். ஐ கேன் அட்லீஸ்ட் ஈவன் தி அதர் ரவுண்ட் ஐ திங்க் ஐ குட் ரிமெம்பர். அந்த வாய்ஸில் இருக்கிற அந்த இன்னசென்ஸ் இஸ் அ பிக் ப்ளஸ் and don't lose it. Okay, number one. Number two is your dedication to trying to hit the right note. அந்த எஃபர்ட் போட்டு you're trying to hit டஃப்பான நோட்டாக இருந்தாலும் அது you're trying to do that. ஸோ அந்த டெடிகேஷன் இஸ் தி செகண்ட் பெஸ்ட். என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா த பர்ஃபெக்ஷன் ஆஃப் தி நோட்ஸ். சம் பிளேசஸ் இட் வாஸ் ஹியர் அண்ட் தேர். அந்த அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது எப்போ நடக்கும்னா யூ லேர்ன் த சாங், மெதுவாக படிங்க. அந்த ஒரிஜினல் ஸ்பீடில் பாடணுங்கிறது இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நோட்டையும் டச் பண்ணுறோமா, டச்சிங் த ரைட் நோட், அந்த ஸ்ருதி கரெக்டான நோட் நம்ம ஹிட் பண்ணுறோமாங்கிறது மெதுவாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணி தென் யூ கெட் இன் டு த ரைட் டெம்போ ஆஃப் த சாங், தென் யூ ப்ராக்டிஸ் மோர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த நோட்ஸ் பர்ஃபெக்டாக டச் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் தமிழ் உச்சரிப்பு 2-3 இடத்துல ஐ திங்க் இட் இஸ், மற்ற இடத்துலாம் ஓகேவாக இருந்தது. இந்த சொல்லி அனுப்புன சொல்லி அந்த இல் கேட்குது எனக்கு. இல் சின்னது தானே. சொல் இல் இல்லை இல் சொல்லி அனுப்பு. அது உயிரோடு இருந்தால் சொல்லுங்க. உயிரோடு இருந்தால் உயிரோடு இருந்தால் அப்படி கேட்குது. ஸோ அது நம்ம வேகமாக பாடும்போது இல்லை பேசுகிற ஒரு இதில் வந்துடும். பட் when you come to a competitive stage like this, சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம். அதனால் தமிழ் உச்சரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும். அதர்வைஸ் இட் வாஸ் அ கிரேட் சாங். உங்களுக்கு நல்ல சூட்டான சாங். வெல் டன். தேங்க்யூ சார். விபூஷன், எனக்கு ஐ லைக் யோர் ஹைஸ். அது எப்படி செஞ்சீங்கன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் ரியலி நைஸ். யூ ஹேவ் டு ரியலி ஹேவ் அ குட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வாய்ஸ் டு கெட் தட். ஸோ அது ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ் நல்லா தெரியுது. ஆனால் எப்படி செய்கிறீங்க ஐ டோன்ட் நோ. ஸோ தட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட். தேங்க்யூ. அவர் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அ குட் சாய்ஸ் ஆல்சோ. உங்களோட பேசும்போது உங்களோட வாய்ஸில் மென்மை இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, அந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் எடுத்து பாடும்பொழுது ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் யோர் வாய்ஸ் வெல். ஸோ யூர் சாய்ஸ் ஆஃப் சாங் மஸ்ட் கோ இன் டெண்டம் வித் தட். ஸோ அதுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒன்லி பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்ருதி போன மாதிரி இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ் யூ பிக்ட் இட் அப். ஸோ ஒரு சொன்ன மாதிரி ஐ திங்க் there's a lot of effort at your end. ஒழுங்காக பண்ணணுன்னு இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேர் வெளியில் எல்லாருமே பாடகன்னு நினச்சிட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். ஓகே, டேக் கேர். தேங்க்யூ சார்.